எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் நடித்த படம் கடைசி படம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் நல்லா தான் இருக்கும். எங்கள் அண்ணன் எந்த படம் நடிச்சாலும் நாங்கள் பார்க்க தான் செய்வோம். அது எங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் தான் இது. தளபதி படம்னால மாசா என்ட்ரியா வருவார், பார்க்கலாம். டான்ஸ் தான் அல்டிமேட். ஆல்ரெடி தளபதி வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு. இதுல வெறித்தனமா பண்ணியிருக்காரு. டைட்டில் கார்டுலாம் செம்மையா இருக்கு. நீங்க வந்து பாருங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாதான் இது எல்லாமே தெரியும். ஸோ கண்டிப்பா வாங்க. டயலாகா நீங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க, அப்போதான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் உங்களால. ஃபைட்ஸ், ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அவங்க வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி தளபதி, எல்லாருக்குமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரோட மூவ்ஸுமே பயங்கரமா இருந்துச்சு. மமிதா பைஜு வந்து அந்த ஃபைட்டிங் சீன் லாஸ்ட்ல ஒன்று வரும், கண்டிப்பா பாருங்க, சூப்பரா இருக்கு. லாஸ்ட் படம் கொஞ்சம் ரொம்ப பேடாக தான் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறமும் பண்ணியிருக்கலாம். ஹாய், என் பேர் கமிலா. நான் பெங்களூரில் வந்துக்கிறேங்க. நான் ஹியூஜ் விஜய் ஃபேன். பெங்களூரோட இங்கே ரோஹினியில் வந்து செலிப்ரேஷன் அட்டகாசமாக இருக்கும்ன்ட்டு எக்ஸைட்மெண்ட்டாக வந்துக்கிறேன் இங்கே பார்க்கறதுக்கு. தலைவரோட லாஸ்ட் படம், ஸோ தளபதியோட லாஸ்ட் படம்ன்ட்டு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கிறேங்க. இந்த வைப், ரோஹினியோட வைப் பாருங்கள். இந்த வைப் எங்கேயும் கிடைக்காது, இந்தியாவிலே கிடைக்காதுங்க. ரோஹினி வைப்பு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செம்ம மாசாக இருக்குங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ப்ளஸ் தளபதியோட லாஸ்ட் படம் இன்னும் சேடாக தான் இருக்கிறேன். பட் அவரை வந்து நம்ம சென்னையில் பார்க்கல, அடிக்கடி வர சென்னையில் அவரை பார்க்கத்தான். 2 நாள் சட்டமன்றக்கிட்ட போனால் அவர் இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறேங்க. தேங்க்யூ. நம்ம சிஎம்மோட படத்தை ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்க்க வந்திருக்கோம். படம் ரிலீஸ் ஆனால் தான் நேரில் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். படம் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே கூட நல்லா இருந்துச்சு. தளபதியோட லாஸ்ட் படம், இனிமேல் ஒரு படத்தை நடிக்க மாட்டார். அதுக்காக விட்னஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தது. இட்ஸ் ரியலி வெரி நல்ல ஒரு மூவி. ஒரு காமன் பர்சனாக பாருங்கள், நான் இவரோட ஃபேனு, அவரோட ஃபேனு, நான் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி அதெல்லாம் விட்டுருங்க. என்டர்டெயின்மெண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறப்போ உங்களுக்குள்ளே ஒரு பாதிப்பு வரும். ஸோ நம்ம இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கோம், இதில் தான் நம்ம இருக்கோன்றது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சிச்சுனாலே போதும், அது ஒரு பெரிய ஹிட்டு தான். ஏன் இந்த படத்தை மட்டும் இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்குறாங்கன்னா, இட்ஸ் சம்திங் பியாண்ட் தட். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நடந்துட்டு இருக்குது எல்லாருமே. நான் விஜய் ஃபேன் கிடையாது, நான் தலை ஃபேனு. பட் ஸ்டில் ஆஸ் அ ஹியூமன் ஐ வாண்டட் டு வாட்ச் திஸ் மூவி. எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்துட்டேன். அடுத்த ஷோக்கு போனோம் காசி தேட்டருக்கு. ஒண்டர்ஃபுல் மூவி ப்ரோ. எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்காது, பட் ஆனால் நீங்கள் ஒரு காமன் பர்சனாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தளபதி படம் வந்து லாஸ்ட் ஷோ இதுதான் பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இதை விட கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் செகண்ட் ஷோக்கு தான் டிக்கெட்டு கிடைச்சது. படம் போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் எப்படின்னு. இப்போ வரைக்கும் படத்தை பார்க்கல, இன்னமும் பார்ப்போம். லாஸ்ட் 30 செகண்ட் ப்ரோ, கிளிம்ஸ் அழுவிட்டோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் பாட்டு ஃபைட்டு செம்மையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்கு தலைவா. கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும். இப்போ தான் வந்திருக்கோம். செலிப்ரேஷன் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு FDFS ஷோ. எங்கள் அண்ணனோட படம். தெரி படம் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன். என்னோட நினைவு தெரிஞ்சு தெரி தான் ஃபஸ்ட்டு படம். இப்போ FDFS நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இப்போ ஜனநாயகன் தான் லாஸ்ட் படம்ன்றது கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவே இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு FDFே ஒரு எங்கள் அண்ணனோட லாஸ்ட் படம்னா ஒரு எமோஷனாகவே இருக்குது. கன்ஃபார்ம் நான் போகும்போது அழுதுட்டு தான் போவேன். கன்ஃபார்ம் அழுவேன். நான் இப்போவே லைட்டாக கலங்குறேன், ஆனால் கன்ஃபார்ம் அழுவ தான் செய்வேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ என்னதான் லீக் ஆனாலுமே இந்த ஃபஸ்ட்டு ஷோ, ஃபஸ்ட் FDFSன்னு சொல்கிறாங்களே, அது வந்து கண்டிப்பாக 100% சூப்பராக ஹிட் ஆகும். ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி. ஜனநாயகன் அண்ணனோட பர்த்டேக்காக நான் எழுதின பாட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 5 பாட்டு எழுதி பாடியிருக்கேன். அவருக்கு பாடினதால் தான் பயங்கரமாக நான் ஒரு ஃபேமஸ் ஆனேன். அதனால் அந்த பாட்டு எல்லாமே அவரோட பர்த்டேக்காக எழுதி அந்த பாட்டை இந்த போஸ்ட்டில் அனுப்ப போகிறேன். நான் எழுதி பாடின 5 பாட்டுமே இதில் எழுதியிருக்கேன். தளபதிக்காக டெடிகேட் பண்ணி அனுப்ப போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் இன்றைக்கி பார்க்க வந்தது. அப்படியே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குது. இவர் வந்து ஜனநாயகன் மட்டும் இல்லை, பணநாயகன் அப்படின்ட்டும் ப்ரூவ் பண்ண போகிறாரு. ஏன்னா கலெக்ஷன் அந்த அளவுக்கு எகிற போது. முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்ட்டு டைட்டில் கார்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.